வீட்டில் ஷெல்ஃப்னு நாங்கள் கொடுத்த பப்பி இன்னொன்றும் அடாப்ட் ஆயிருக்கு. மேல் பப்பி தான், ஃப்ரீ அடாப்ஷன். இந்த பப்பி ட்ரிச்சிலேயே தான் அடாப்ட் ஆயிருக்காங்க. எல்லா பப்பீஸ்க்கும் அடாப்ட் ஆகும்போது தெரியுது நம்ம ஒரு நல்ல வீட்டுக்கு போகிறோம், இனி இது நம்ம வீடு இல்லை, புது வீடு தான் நம்ம வீடு, புதுசாக ஒரு ஃபேமிலி கிடைக்குதுன்னு அவங்களுக்கே தெரியுது. ப்ளஸ் இந்த மேம் பற்றி சொல்லணும். இவங்க 1000 rupees வந்து டொனேஷன் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வேணான்னு சொன்னோம். அவங்க வந்து மற்ற டாக்ஸ்க்காக ஃபுட்டுக்காக கொடுத்துருந்தாங்க. அதில் ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக இண்டிவிஜுவலாக தான் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் வந்து க்ராசரி ஷாப் வச்சுருக்கனால எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுற ரைஸை தான் வந்து பப்பீஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் போடுறோம். ஸோ அந்த ஒரு மூட்டை அரிசிக்கு யூஸ் ஆச்சு. ஏன்னா நைட் டைமில் வந்து நியர்லி ஒரு 10 to 15 டாக்ஸ் வரும் சாப்பிட்றதுக்காக. நைட்டு மட்டும்தான் ஃபீட் பண்ணுறோம். யூஸ்வலாக டாக்ஸ் எல்லாமே ஹியூமன் லவ்விங் தான். நம்ம மனுஷங்க கூட இருக்க தான் பப்பீஸ், டாக்ஸ் எல்லாமே விரும்புவாங்க. இவங்களுக்கு ஒரு ஃபேமிலியை கொடுத்த ஒரு ஹாப்பினஸ். நான் மெசேஜ் பண்ணுறேன் மேம். என்னென்ன ஃபுட்டு, சார்ட்டு, மெடிசன் எல்லாமே நான் மெசேஜ் பண்ணிடுறேன். பாப்பா இது பண்ணுங்க. தேங்க்யூ. வாங்க, பாய். நல்ல குட்டி 2 பிரதர்ஸ், அம்மா அப்பா, அப்புறம் சொந்த பந்தங்கள், இவ்வளோ நல்ல ஃபேமிலியில் இவங்க போகணுன்றது தான் எங்களோட ஆசை. வீட்டில் இருக்க மீதி இவங்க எல்லாருமே ஃபீமேல் பப்பீஸ் தான். இவங்க எல்லாரும் அவங்க நியூவாக வீட்டுக்கு கிளம்புறப்போ ஒரு சென்ட் ஆஃப். இதான் ஜிம்மி தான் அந்த பப்பியோட மம்மி. எல்லாரும் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாப்பியாக கிளம்பியாச்சு. சாரும் நியூ ஹவுஸில் போயிட்டு அடாப்ட்